யாகத்துல இறங்கி அணைச்சு போனோம். அப்ப ஆதிபராசக்தி அம்பிகை அங்கே இருக்கண்ணி ஒரு காலத்திலே தர்க்கராஜனுக்கு நாங்கள் மகளாகவே பிறந்து தட்சனுக்கு மகளாக தாட்சாகினியாகவே நாங்கள் வளர்ந்தோம். 16 வயதிலே நம்மளை மாலையிட்டு மாணிக்கை கைலாசம் அழைத்து சென்றார். தட்சன் சிவனை எரிப்பதற்கு இதே போன்று யாகத்தை வளர்த்தார். அக்கினியை அணைத்து வாருங்கள் என்று வந்தோம். தட்சன் அணைக்கல. கைலாசம் போகும்போது சிவன் நம்மளை ஏற்றுக்கிறார். எச்சி கண்ணான் சுத்தரித்தார். அந்த கேள்வி இன்னைக்கும் வந்துடக்கூடாது. அக்கினி யாகத்தை அணைக்காமல் போகக்கூடாது. ஆதிபராசக்தி அக்கினி யாகத்தை அணைக்க வருகின்றார். அம்மா அக்கினி அவன் முக்காரோ அந்த முக்கண்ணன் பகவான் அவன் அம்மா ஓமதி பார்வதியா போது ஆத்தாலை எட்டு சேரும். அம்மா தந்தை மகளே அத்தா பார்வதியா லேசா ஒரு விளையாட்டுன்னு சொன்னோம். உண்மையிலேயே யாகத்துல இறங்கிட்டாளே. அம்மா அப்பாட்ட போய் கேட்டோம்னா அப்பா அம்மாவா பகவான் சொல்ல மாட்டாரு. ஆகையினால அக்காலோடு சேர்ந்து நாமளே இறங்கினோமே. ஆனா ஐயோ ஒருத்தராக அந்த ஈஸ்வரிக்கு எட்டு பேரோ இறங்கும் போது அக்கினி அணைந்து போச்சு. யாகமெல்லாம் குறைந்து போச்சு. பார்த்தாரே பகவான் ஆனவள தங்களைய ஞானத்தால் பார்த்தார். 8 பேரோடு பார்வதாதேவியும் எரிந்து சாம்பலாக இருக்கிறார். தன்னுயிரை காப்பாற்றுவதற்கு தாட்சாயினியை யாகத்தில் இறங்கிவிட்டாலே இவளுக்கு நாம் உயிர் கொடுத்தாக வேண்டும். ஆண்டவனாகிய பகவான் தீர்த்தமும் திரிபுரமும் எடுத்துக் கொண்டு சந்தனமான் சோலைக்கு வருகின்றார். சந்தனமான் சோலை அவர் தீர்த்தம் கொண்டு குறிப்பாக திருவீரம்பா நாட்டுவாரா அங்க தூங்கி இழந்து வந்தது
அப்படி 8 பேரும் வந்தல்லோ ஈஸ்வரரை அடிபணித்தா ஈஸ்வரியா பார்வதியா அவாரார அடிபணிய அடிபணிந்த பார்வதிய அருகிலே வரவழைத்து அம்மா அம்மா பார்வதிய 8 பேரோடு 9வது பேராக நீ எடுத்து வந்ததினாலே இன்று முதல் உனக்கு நவக்கிரக நாயகி என்று பேர் கொடுத்தார். அம்மோ பார்த்தா 8 பேரும் ஆண்டவா சிவபெருமானே எங்க அக்காளை போல் நாங்களும் எடுத்து வந்தோமே எங்களுக்கும் தாங்கள் வேணாமத்தை கொடுக்க வேண்டும் ஐயா. கேட்ட போது அம்மா அம்மா காளிய அக்கினியிலே அக்கினி மாறி அம்மா சதி வந்து பிறந்ததாலே சந்தன மாறியம் வாய்ந்ததாலே இப்பாட்சி அம்பிகை பகவான் பேர் கொடுங்க பகவான் பேர் கொடுங்க பாவையவே எங்களுக்கு உயிர் கொடுத்து பேசாம கொடுத்ததுனால் உங்கள் உயிர் வரைக்கும் நான் ஒரு நாள் மறக்க மாட்டேன். அப்படி எங்கள் உயிர் உள்ளவரை உங்களை மறக்காம இருக்கணுமானா எங்களுக்கு ஏதாவது நீங்க ஒரு பொருள் தரணும். உங்க யாவது சத்தியாலா ஏதாவது ஒரு மார்க்கமோ செய்யணும். இப்ப நமக்கு வீட்டுக்கு வந்திருக்கோம்னு வைங்க, என் தம்பி கருமை உடுக்கடிக்கான். அப்படி ஏதேனும் ஒரு ஞாபகமாக ஒரு பொருள் கொடுத்தாதான் அந்த தம்பி கையில மோதிரம் இருக்கு, அக்கா நீ ஊருக்கு ஒவ்வொரு கொண்டு போங்க அப்படின்னு கலத்தி கொடுத்தாங்கன்னா நம்ம கையை பார்க்க நேரம் கூட என் தம்பி தர்மம் கொடுத்தான் தர்மம் கொடுத்தான். அதனாலதான் அம்மா 8 பேரும் சிவனை அழைத்து சுவாமி உங்களுடைய அருளால் உங்களை காலமெல்லாம் நாங்கள் கைதொழுந்து மறக்காம இருக்கணும்னா எங்களுக்கு 103 லிங்கம் வேணும். 103 லிங்கம் வேணும். அந்த 103 லிங்கத்துக்கு உங்களுக்கு பூஜை செய்ய தோட்டம் வேணும். குடித்து நீராட கோலம் ஒன்றும் வேணும். ஆடி வர ஆழம் மாறும் விளையாட வெப்பம் மாறும். ஓட்டை போல வரமும் வேணும். அத்தனையும் தந்தீரான அதனாலே வணங்கிடுவோம். அது 8 பேரும் கேட்ட போது கடவுளும் சொல்லுவாரே அம்மா காளியம்மா சந்தனமாரி உப்படாதே முந்தாரம்மா உச்சமா காளி உங்க 8 பேர்களுக்கும் நான் 50,000 காலமாக அழியாத வளர்ந்தாங்க. 103 லிங்கமும் தாரே. பூ எடுத்து பூஜை செய்ய பூங்காவன தோட்டமும் தாரே. குளிர்ச்சி நீராட ஒரு தெப்ப குளமும் ஆடி வர ஆலமரமும் விளையாட வேப்ப மரமும் தாரே. ஆனா இப்படி ஒரு வரம் உங்களுக்கு வேணும்னா 50 ஆண்டு காலம் அழிவில்லாமல் வாழ்ந்து வருவீர்கள்.
51ஆம் வருஷத்திலே அலம்பாக உண்டாகி ஆணவத்தால் அழிந்து போகிறது. வர வேணுமா வேண்டாமா? நல்லா வாழ்ந்தா 4 நாள் வாழ்ந்தாலும் போதும். 2 பேர் வாங்கி நெடுகால வாழ்வதை விட நல்ல பேர் வாங்கி 4 நாள் இருந்தாரா அப்படின்னு பேர் வாங்கிட்டா போதும். அதனாலே இப்பேற்பட்ட வரங்களே எங்களுக்கு தந்தால் போதும். அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு என்பார்கள். இப்பேற்பட்ட வரம் வேணுமானா ஆயுள் உங்களுக்கு 50 ஆண்டு காலம். 51ஆம் வருஷத்திலே அலம்பாக உண்டாகிய ஆணவத்தால் அழித்து போவீர்கள். சிவபெருமான் சாபம் கொடுத்து வரங்களை கொடுக்க 8 பேர் இடமாதிலே 103 லிங்கம் வாங்கி 103 லிங்கத்திற்கு கொடுத்து பூஜை வாங்குவதால் நீராட கொப்பளம் வாங்குவதால் ஐயாடி வராத மரம் விளையாட வெப்ப மரம் இப்படி கோட்டை போட வரணும் வாங்கி அவள் என்ன வரத்தை கொண்டு நாம் இருக்கும் இடத்துக்கு ஆண்கள் வரக்கூடாதா, ஆண் வாட அடிக்க கூடாது. நம்ம 8 பேரும் கன்னி பெண்கள். ஆண்கள் வராத இடம், ஆண் வாட அடிக்காத இடம் எந்த இடத்துக்கு போகலாம்? ஆண்களே வராத இடம், ஆண் வாட அடிக்காத இடம்னா ஊருக்கு வடக்க பெரிய சின்னக்காட்டு மலை இருக்கு. சின்னக்காட்டு மலை வடக்க அங்கதான் ஆண்களே ஆண்களை அடிக்காத இடம் கைலாசத்திலே திரிபுர காண்டவ வனம் என்று அழைக்கும் முப்புறக்கோட்டை. முப்புறக்கோட்டையா? இந்த முப்புறக்கோட்டையிலே அம்பிகை 8 பேர்களுமாக கோட்டை போடணுமான எப்படி கோட்டை போடலாம்? மன்னார கோட்டை போட்டா கோட்டை போட்டா மன்னார கோட்டை போட்டா கோட்டை போட்டா மழை நகரையும் என்று மல்லார கோட்டை போட்டா கோட்டை போட்டா அழுமருக்காதான் என்று கோட்டை போட்டா கோட்டை போட்டா வேணலுக்கு ஆகாது என்று பகட்டால கோட்டை போட்டா கோட்டை போட்டா அடையும் என்று காஞ்சிபுரங்கள் வாங்கி காஞ்சிபுரங்கள் வாங்கி உடனே கோட்டை போட்டா கோட்டை உடனே கோட்டை அந்த காலத்திலே காஞ்சிபுரத்துக்கு போவாங்க. வீடு வாசல் கட்டணும்னா செங்கா ஒரு குறுக்க, அதுல அரிசி, அதுக்கு மேல ஒரு மண்பானை, அதுல குருணை, குருணச்சோறு பண்ணி கொத்தமல்லி துணையில அரைச்சு சாப்பிடுவாங்க. இப்படி எல்லாம் காலம் கழித்தது அப்போ. ஆசையா இருக்கு, கிடைக்க மாட்டேங்க. குருணச்சோறு கிடைக்க மாட்டேங்க. தம்பிக்கு ஆசையா இருக்குன்னு கிடைக்க மாட்டேங்க. வாழை எடுத்து குருணச்சோறு பண்ணுவோமா? இப்போ அடுக்கலையெல்லாம் நின்று போச்சு. கிச்சன் ரூம் இந்த விருந்தாளர் வந்தாங்க. அதுக்கு என்னது? விருந்தாளர் வந்தா கெஸ்ட் ரூம். ரூம் அதே மாதிரி ஒரு வார்த்தை ஒன்று வருங்க. எப்படி இருக்கு? தண்ணி
பாத்ரூம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அது இல்ல. அது வேற ரெஸ்ட் ரூம் போய் பாத்ரூமுக்கு பேர் தான் அந்த பேர் வச்சிருக்காங்க. பாத்ரூம் போய் உடச்சு சொல்லி இருக்கா? அதாவது பேரு இங்கிலீஷ் காலம் ரொம்ப நாகரிகமாயிட்டு. கொஞ்சம் தமிழ்லாம் போய் இங்கிலீஷ் வந்துருச்சு. அப்ப அதுக்கு பேர் என்னது? நெரசலு. ஆமா, நெரசலு. ஆமா, அந்த காலத்துல. ஆமா ஆமா. இப்ப விதவிதமாக நாகரிகம் வந்துருச்சு, மாடல் வந்துருச்சு. ஏப்பா டைல்ஸ் தான். இது என்னது? கல்லா? என்னது? காங்கிரீட்டா? கிரானைட்டா? கருங்கல்லு. கருங்கல்லு. ஆமா. எப்படி இருக்கு? பல பல பலன்னு. அப்ப மிஷின் ஆத்துருக்கு. வீட்டுக்கு வீடு டைல்ஸ் ஒட்டினதுதான் எல்லாம் சரட்டு சரட்டு சரட்டுன்னு வலிவி எனக்கு கெட்டு போட்டுக்கிட்டே. அந்த காலம் வந்து அப்படி கிடையாது. அப்ப மண்ணு தர அதை மொழிவி பசுமாடு சாணி கொண்டு வந்து பக்குவமா வர்ணம் போட்டு மொழுவாங்க. ஆமா, பாக்குறதுக்கு ஏசில உட்கார்ந்த மாதிரி இருக்கும். இது எப்படி? அது அந்த காலம் அப்படித்தான் இருந்திருக்கு. இப்ப அப்படி இருக்கா? அதனால அம்மா 8 பேர்களுமாக ஆமா காஞ்சிபுரம் செங்கல்வா வாங்கி கல்கோட்டை போட்டா கூடாது. போட்டா நல்ல படித்தரம் பொய்யார மேடை இரண்டாம் படித்தரம் இருந்தாடும் மேடை ஒன்றாம் படித்தரம் ஒத்துக்கெட்டு நாலாம் படித்தரம் நடந்தாடும் மேடைகள் ஐந்தாம் படித்தரம் ஐந்தாம் அலங்கார அவளுக்கோ 6ஆம் படித்தளம் ஆணை கட்டும் மண்டலம் 7ஆம் படித்தளம் இலைப்பாரோ 8ஆம் படித்தளம் உத்தாரே 9ஆம் ஓலப்பூ 10ஆம் படித்தளம் 10ஆம் படித்தளம் வந்தடிக்கும் பல்லாது சாவடியா அக்கால கைட்டு புறத்து கோட்டையில கொடியும் கட்டி கொடிமரத்தில் அரசாண்ட வாரா கோட்டையில் கொடியும் கட்டி கொடிமரத்திலே மட்டும் கட்டி அரசாண்டு வருகிறாள் 8 பேர்களுமாக ஒரு கொடையின் கீழ் முப்புறம் கோட்டையை அடக்கி ஒடுக்கி ஆண்டு வரக்கூடிய கோட்டை அக்கா தங்க 8 பேர்களுக்கு மூத்தவளாக பிறந்த கோட்டை உப்படாதி அம்மாளுடைய திருக்கோட்டை இந்த முப்புறம் கோட்டை. இந்த கோட்டைக்கு கட்டு கிடையாது, காவல் கிடையாது. ஆண்கள் வரக்கூடாது, ஆண் வாட அடிக்கப்படாது. நீங்க இப்ப வில்லடிக்க வேண்டி உட்காந்துருங்க. அப்படியா? கோயில துண்டு வாங்கி கொடுத்த உடனே 5 வரையும் பத்தி விட்டுற மாட்டோம். ஆண்கள் வரக்கூடாது, ஆண் வாடை அடிக்க கூடாது. அப்படி அனுமதி இன்றி ஆணாக பிறந்தவர்கள் யாவராக இருந்தாலும் கொல்லர் அடித்த கூடாரங்களை கடந்து தச்சர் அடித்த தலவாசலை கடந்து யார் ஒருவர் கோட்டைக்குள்ளே வருகிறார்களோ ஆண்களுக்கு இங்க அனுமதி இல்லைன்னு அம்மா எழுதி போட்டு அச்சரங்கள் தான் அது பிடிப்பதற்கு அது நல்ல ஆறு மனகுமைக்கு ஆதி லிங்கம் ஆதி லிங்கம் அவளை சேர்த்து நல்ல
குமித்தார் சிவலிங்கம் பிடித்து வைத்தார் கூட்டினல் அம்மல் குமித்தார் குற்றாலிங்கம் பிடித்து வைத்தார் கொடுத்ததொரு லிங்கத்துக்கு கொடுத்து பூசை செய்ய வாராளே எட்டு பேரும் கையாலே மலரெடுத்த மாம்பழைக்கு போகும் என்று விரலாலே மலரெடுத்த விடுமோ என்று சொல்லி அங்க துரட்டி கொண்டு அக்கரடி மலரெடுத்து வெள்ளி நல்ல துரட்டி கொண்டு வெள்ளையிலே முழுகுவாளா துரட்டி கொண்டு சுக்கரடி மலரெடுத்து ஆலையிலும் கடவுளுக்கு பூஜை செய்யலாம் சிவபெருமாளையே எண்ணி அல்லும் பகலும் 60 நாளிகையும் ஒரு கோயில்ல சிவாலயத்துக்கு 6 கால பூஜை பண்ணுவாங்க. 6 கால பூஜை எப்பெல்லாம் பண்ணுவாங்க? 6 கால பூஜை எப்போ தெய்வத்துக்கு பூஜை வைக்கணுமோ அந்த பூஜாரிக்கு தான் தெரியும். பூஜை வைக்கிறதுக்கு எனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா?